அப்பா மகன் இந்த உறவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சொன்னீங்க பொதுக்குழுவுலயே இந்த உரசல் வந்தது. அதற்கு பிறகு அவங்க போய் ஐயா அவர்களை அன்புமணி சந்திச்சாரு. அதற்கு பிறகு சமாதானம் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது. அப்போ முகுந்தனுடைய இல்ல இளைஞரணி தலைவர் யாரும் நாங்க சொல்லவே இல்லையே. ராமதாஸ் அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு. அன்புமணி அவர்கள் அதை எதிர்த்தாரு. ராமதாஸ் அவர்கள் அங்க கொடுத்த அவரோட குரல் என்னன்னா, நான் தான் கட்சி, நான் உருவாக்குறது தான் கட்சி, இது என்னோட கட்சி, விருப்பப்படுறவங்க இருங்க, எல்லாம் வெளில போங்க, முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர் நாங்க சொல்லிட்டாரு. அதுக்கு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களால் எதுவுமே பேச முடியல. பனையூர்ல ஒரு பங்களா வச்சிருக்கேன், அங்க ஆபீஸ் திறந்திருக்கேன், அங்க வாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த ஆபீஸும் பெருசா ஆக்டிவா இல்ல. இவரால் எதுவுமே பண்ண முடியல. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவர் போய் ராமதாஸ் அவர்களை சந்திச்சது, அன்புமணி அவர்கள் சந்திச்சாங்க, சமாதானம் ஆனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த முகுந்தன் வந்து தொடர்ந்து கட்சிகள்ல நடவடிக்கையில ஈடுபட்டு தானே இருந்தாரு. அப்போதையும் ஈடுபடல. இப்ப ரீசெண்டா இந்த ஒரு 3 நாள் தொடர்ந்து போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி அன்புமணி அவர்கள் வெடிக்கிறாரு. அதுக்கும் இதுக்கும் இடைவெளியில முகுந்தனோட ஆக்டிவிட்டிஸ் இல்ல, எதுவுமே இல்ல. அவர் வந்து இவர் அமைதி ஆயிட்டாரு, கொஞ்சம் டைம் போட்டுன்னு வெயிட் பண்ணிருக்கலாம். மேபி அவரோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரியல. ஆனா இந்த 3 நாள் ஆக்டிவா இருந்தாரு. நான் சோசியல் மீடியாஸ்ல பார்த்தேன். அவர் செஞ்சி மாவட்டத்தில் போனது, விழுப்புரம் மாவட்டத்துக்கு போனது, மீட்டிங்ஸ் போனது, கல்யாணத்துக்கு போனதெல்லாம் போட்டோஸ் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் இவர் ரியாக்ட் பண்றாரு. அன்புமணி அவர்கள் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சண்டை போட்டு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் காலையிலேயே இவர் ஒரு அறிக்கை விடுறாரு. அவர் அவ்வளோ இன்டென்ஸா ஒரு விஷயம் நடக்கலன்னா காலையில ஒரு அறிக்கை இவ்வளோ ஸ்ட்ராங்கா, அது வந்து அப்பா பிள்ளைக்கான விஷயம்னா அவங்க வீட்லயே டிஸ்கஸ் பண்ணி இதை முடிவு பண்ணி தீர்த்துருந்துருக்கலாம்ல. இது வந்து பொதுவெளி கொண்டு வரணும், அவருக்கு ஒரு ஆபத்து இருக்குன்றதுனால தானே அவர் பொதுவெளியில வந்து அதை தெரிவிக்கிறார். அது ஆபத்துன்னு சொல்லாம எப்படி என்ன வேர்ட்ஸ்ல வேணும்னு சொல்லல, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் மேட்டர்ஸ்ல. அவர் சொன்னது இவர் கட்சி தலைவர் இல்ல, அவர் அவரோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால நானே தலைவர்ங்கிற முடிவுக்கு வந்தாரா, அல்லது கட்சியை வழி நடத்துறதுல இனிமே நம்ம ஈடுபடுவோம் முழுமையாங்கிறதுனால வந்தாரா? உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு விஷயம், கட்சியை வழி நடத்துறதுக்கு அன்புமணி அவர்கள் கிட்ட போதிய திறமை இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்குதான் அமித்ஷா அவர்கள் வர்றாரு. அன்னைக்கு இவங்க வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு தான் அன்புமணி அவர்கள் விருப்பம். ஆரம்பத்துல இருந்தே அவர் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல நம்ம எலெக்ஷன் இன்னும் தோக்க போறோம்னு தெரியும். தோத்துட்டா ராஜ்யவாசி கேட்டுக்கலாம்ல. அந்த ஒரு பார்கெனிங் பவரோட தான் இவங்க கூட்டணியே போறாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்புமணி அவர்கள் மேல இருக்க ஊழல் வழக்கு ஒண்ணு. அந்த கேஸை வச்சு இவரை மிரட்டி இவரை கூட்டணி கூப்பிடுறாங்க. ராமதாஸ் அந்த அந்த பார்கெனிங் பவர் அவருக்கு வேணும்ன்றதுனால நீ கட்சி தலைவர் கிடையாது அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நான் கட்சி தலைவராக இருந்தால் தான் நான் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி போய் அன்னைக்கு ஈவினிங் ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணாங்க, கூட்டணியோட விஷயத்தை இனிஷியேட் பண்ணாங்க. அதில் அன்புமணி அவர்களும் போய் கலந்துட்டு இருப்பார்ல. கட்சி தலைவர் யாருன்னு இல்லாமல் அங்கே யாரும் போய் ரெப்ரசென்ட் பண்ண முடியல பாமக. அது ஒரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு.